இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டில் இதற்கு முன்பு தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட 2 வகை சளி தடுப்பூசிகள் பாதுகாப்பானவையே என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனையடுத்து வேக்சிகிரிப் டெட்ரா மற்றும் ஸ்கை செல்ஃப்ளூ குவாட்ரிவேலண்ட் ஆகிய அவ்விரு சளி தடுப்பூசி மருந்துகளின் பயன்பாட்டை தொடர சுகாதார அமைச்சு முடிவெடுத்திருப்பதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். தென்கொரியாவை சேர்ந்த அவ்விரு வகை சளி தடுப்பு மருந்துகளும் பாதுகாப்பு தன்மை தொடர்பில் நடத்தப்பட்ட துல்லிய ஆய்வில் அவை பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானவையே என்பது உறுதியாகி இருப்பதாகவும் அவற்றை மீண்டும் பயன்படுத்தி அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் நூர் ஹிஷாம் கூறினார். கொடிய நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நிறுவனத்திடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் தேசிய மருந்தக கட்டுப்பாட்டு பிரிவு நடத்திய ஆய்வின் அடிப்படையில் அவற்றின் பாதுகாப்பு தன்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் 70க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்ததற்கு அத்தடுப்பூசி மருந்துகள் தான் காரணம் என கூறப்பட்டதை அடுத்து அவற்றின் பயன்பாட்டை தற்காலிகமாக தடை செய்வதாக கடந்த 28ஆம் தேதி சுகாதார அமைச்சு அறிவித்தது. ஆயினும் அவர்களின் மரணத்திற்கும் தடுப்பூசி மருந்துகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது ஆய்வில் தெரிய வந்திருப்பதாகவும் டாக்டர் நூர் ஹிஷாம் விளக்கினார். ரவாங் சுங்கைகோங் ஆற்று நீர் மாசடைய காரணமாக இருந்ததாக கனரக இயந்திர பழுதுபார்ப்பு மற்றும் விற்பனை நிறுவனம் ஒன்றின் இயக்குநர்களான தந்தை மகன் மீது இன்று செலாயாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 2 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. 62 வயது சாய் கின்சாங் மற்றும் அவரது மகனான 31 வயது சாய் வென் டேக் ஆகிய இவ்விருவரும் தங்கள் மீதான அக்குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். அவ்விருவரும் வேண்டுமென்றே நிறுவனத்தின் அபாயகரமான கழிவுகளை சுங்கைகோங் ஆற்று நீரில் கலக்கும் நீரோடையில் கொட்டியதாக முதல் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. மக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் மாசடையலாம் என்பது நன்கு தெரிந்திருந்தும் அவர்கள் அச்செயலை புரிந்திருப்பதாக அவ்விருவர் மீது குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. இந்த முதல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவ்விருவருக்கும் 30 ஆண்டுகளுக்கு மேல் போகாத சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். முறையான அனுமதியின்றி நிறுவன கழிவுகளை ஆற்றில் கொட்டியதாக அவர்கள் மீது 2வது குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இந்த 2வது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவ்விருவருக்கும் 5 ஆண்டுகளுக்கு மேல் போகாத சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இவ்விரு குற்றங்களையும் அவர்கள் அக்டோபர் 17ஆம் தேதியில் இருந்து 19ஆம் தேதி வரை புரிந்திருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட தந்தை மகன் இருவரும் தலா 4 லட்சம் ரிங்கிட் மற்றும் 1 நபர் உத்தரவாதத்துடன் விடுவிக்கப்பட்டுள்ள வேளையில் சில கூடுதல் நிபந்தனைகளும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டன. கடப்பிதழ்களை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும், மாதம் ஒரு முறை அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு வந்து கையெழுத்திட வேண்டும், சாட்சியாளர்களை தொந்தரவு செய்யக்கூடாது போன்ற நிபந்தனைகளும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளன. இவ்வழக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி மறு செவிமடுப்புக்கு வருகிறது. இரண்டு ஆண்டுகளுக்கு முன் மலிவு விலை அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் மாடியில் இருந்து கீழே வீசப்பட்ட நாற்காலி தலையில் விழுந்து தனது மகன் சதீஸ்வரன் மரணம் அடைந்தது தொடர்பில் 10 லட்சம் ரிங்கிட் இழப்பீடு கோரி கோலாலம்பூர் மாநகர் மன்றத்திற்கு எதிராக எஸ் கஸ்தூரிபாய் வழக்கு தொடர்ந்துள்ளார். பந்தாய் டாலாம் பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்பில் தூய்மை மற்றும் பாதுகாப்பை பராமரிப்பதில் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தவறியதால் அப்போது 15 வயதாக இருந்த தமது மகன் எஸ் சதீஸ்வரன் இறந்ததாக கஸ்தூரிபாய் தமது வழக்கு மனுவில் கூறியுள்ளார். வழக்கறிஞர் ராஜன் அண்ட் ராஜ் சாட்ச் நிறுவனத்தின் மூலம் இவர் இந்த வழக்கை மனுவை தாக்கல் செய்துள்ளார். இளம் பெண் கொலை, பள்ளி தோழி 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பு. உளு தெலங்கானு தெலஹோங்கில் தனது சக பள்ளி தோழியை கத்தியால் தாக்கி கொலை செய்திருப்பதாக நம்பப்படும் 19 வயது பெண் விசாரணைக்காக 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அந்த 6ஆம் படிவ மாணவியை இன்று தொடங்கி 9ஆம் தேதி வரை தடுத்து வைக்க விசாரிக்க நீதிபதி போலீசுக்கு அனுமதி வழங்கினார். கொலை செய்யப்பட்ட சித்தி நூர் சூர்யா இஸ்மாயில் கை மணிக்கட்டு துண்டாகும் அளவுக்கு கத்தியால் பலமுறை தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். சித்தியும் கைதாகியுள்ள அவரது தோழியும் 1ஆம் படிவத்தில் இருந்து 5ஆம் படிவம் வரை ஒன்றாக ஒரே பள்ளியில் படித்தவர்கள். இச்சம்பவத்தன்று அப்பெண் சித்தியின் வீட்டிற்கு சென்றிருந்த போது இருவருக்கும் இடையே வாய்ச்சண்டை ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியது. நிலைமை மோசமடையவே அந்த இளம்பெண் வரவேற்பறையில் இருந்த கத்தியை எடுத்து சித்தியை உடலின் பல இடங்களில் குத்தி கொண்டிருப்பது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக முழு தெலங்கானா போலீஸ் தலைவர் முகமது அட்லி மார்தாவூர் தெரிவித்தார்.
விசாரணைக்கு உதவுவதாக தமது தாயாருடன் தெலமம் போலீஸ் நிலையம் வந்திருந்த போது முன்னுக்கும் பின் முரணான தகவலை வழங்கியதால் அப்பெண்ணை அவரது தாயாரே பின்னர் போலீசிடம் ஒப்படைத்தார். சித்தி மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள தனது தாயை கவனித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று வீட்டில் சித்தியின் தாயாரும் இருந்த போதிலும் படுத்த படுக்கையாக இருக்கும் அவரால் ஒன்றுமே செய்ய இயலாமல் போனது. மெலிண்டோ ஏர்வேஸ் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கான அரசாங்கம் வாக்குறுதி அளித்த 30 லட்சம் ரிங்கிட் உதவி என்னவானது என மனிதவள அமைச்சரிடம் பத்துகாவான் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்தூரி ராணி பட்டு நாடாளுமன்றத்தில் வினவினார். அந்த விமான நிறுவனம் 2000 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்துள்ளது. தரை பிரிவில் வேலை செய்பவர்கள் உட்பட ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக 30 லட்சம் ரிங்கிட்டை மலிண்டோ ஏர் பெற்றுள்ளதாக இதற்கு முன் விமான ஊழியர்கள் தொழிற்சங்கமான NUFAM அறிக்கை வெளியிட்டிருப்பதையும் கேள்வி நேரத்தின் போது கஸ்தூரி சுட்டிக்காட்டினார். மார்ச் மாதம் முதல் ஊழியர்களை வேலையில் இருந்து நீக்கும் நடவடிக்கையை மலிண்டோ ஏர்வேஸ் தொடங்கியது. பல மாதங்களாக அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. 24 மணி நேரம் அவர்களுக்கு வேலை நீக்க நோட்டீஸ் வழங்கப்பட்டதையும் அவர் தெரிவித்தார். அந்த 30 லட்சம் வெள்ளி எப்படி செலவிடப்பட்டது என்பது குறித்து மலேசிய விமான ஆணையம் விசாரணை நடத்துமா என்றும் அவர் வினவினார். தரைப்பிரிவில் வேலை செய்பவர்களுக்கு பெரிய அளவில் சம்பளம் இல்லை. எனவே இது குறித்து மனிதவள அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக தமது அமைச்சு இன்று மெலிண்டோ விமான நிறுவனம் சொக்சோ மற்றும் தொழிலாளர் துறையுடன் பேச்சு நடத்தும் என மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். நவம்பர் 3ஆம் தேதி பினாங்கு ஜாவாவில் உள்ள செபராய் பெராய் சிறைச்சாலையில் இன்னும் ஒரு மாதத்தில் விடுவிக்கப்படவிருந்த 14 கைதிகளுக்கு கோவிட்-19 தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட 2வது சுகாதார பரிசோதனையில் அந்த கைதிகள் அனைவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக செபராங் பெராய் சிறைச்சாலை இயக்குநர் சுல்கிப்தி அப்துல் மானா தெரிவித்தார். புதிதாக தொற்றுக்கு இலக்கானவர்கள் ஏற்கனவே வைரஸ் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கும் கைதிகளுடன் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. செபராங் பெராய் சிறைச்சாலையில் இதுவரை 270 பேருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் 3 சிறைச்சாலைகள் அதிகாரிகள் ஆவர். செபராங் பெராய் சிறைச்சாலையிலும் சிறைச்சாலை அதிகாரிகளின் குடியிருப்பு பகுதியிலும் இம்மாதம் 4ஆம் தேதி வரை நடமாட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலை ஒத்திவைப்பதற்காக புதிய சட்டம் சாத்தியம் இல்லை. கோவிட்-19 தொற்று பரவலின் காரணமாக தேர்தலை ஒத்திவைப்பதற்கு புதிய சட்டத்தை வரைவதற்கும் சாத்தியம் இல்லை. இது பொருத்தமற்றதாக இல்லை என்பதோடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருப்பதாக சட்ட அமைச்சர் தாக்கியுடின் ஹசான் தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு பதில் அளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 3/2 பெரும்பான்மை ஆதரவு தேவை என்பதையும் அவர் வலியுறுத்தினார். அதேவேளையில் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 150வது பிரிவு உட்பிரிவு 1 கீழ் கோவிட் தொற்றினால் அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்துவதன் மூலம் தேர்தலை ஒத்திவைப்பதற்கு அரசாங்கம் பரிந்துரைக்க முடியும். தேசிய முன்னணி பாடாங் தெராப் நாடாளுமன்ற உறுப்பினர் மாசிர் காலி எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த போது தாக்கியுடின் ஹசான் இதனை தெரிவித்தார். சட்டமன்ற கூட்டத்தொடரின் 2வது நாளான இன்று மலாய் பாரம்பரிய ஆடையை அணிந்து வந்த தேசிய முன்னணி சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரை சிலாங்கூர் சட்டமன்ற அவைத் தலைவர் இங் சூலி மீண்டும் சாடியிருக்கின்றார். சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான ஆடை விதிமுறைகளை மீறியதற்காக 3 எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை நேற்றே சாடியிருந்தார். அம்மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் விதிமுறையை பின்பற்றுவதாக உறுதி அளித்திருந்தனர். ஆனால் இன்று மீண்டும் அதே குற்றத்தை புரிந்திருப்பது தமக்கு உண்மையிலேயே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார். அவையின் விதிமுறைகளை மதித்து நடப்பது அவ்வளவு கடினமான விஷயமா என்று அவர் கோபத்துடன் கேள்வி எழுப்பினார். DAP தலைவராக இருக்கும் தம் மீது அரசியல் ரீதியிலான வேற்றுமையை காட்டவே அவர்கள் இவ்வாறு மலாய் பாரம்பரிய ஆடையை அணிந்து வந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அவையில் இருந்து அவர்கள் வெளியேற்ற தம்மை தூண்டும் ஒரு முயற்சியாகவும் அவர்களது இச்செயல் பார்ப்பதாக கூறினார். வயதை வாக்களிக்க தகுதியுடைய வயதாக அங்கீகரிக்கும் அதே வேளை 18 வயதை அடையும் ஒருவரை இயல்பாகவே வாக்காளராக பதியும் நடைமுறை அடுத்த ஆண்டு ஜூலைக்குள் அமல்படுத்தப்படும்.
அத்திட்டம் செயல்படுத்துவதற்கான சில ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தேசிய பதிவு துறையுடன் இணைந்து ஈடுபட்டிருப்பதாக நாடாளுமன்ற மற்றும் சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ தாக்கியுடின் ஹசன் கூறியிருக்கின்றார். மக்களவை கேள்வி நேரத்தின் போது வழங்கிய எழுத்துப்பூர்வமான பதிலில் அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் எப்போது 18 வயதை வாக்களிக்க தகுதியுடைய வயதாக அங்கீகரிக்கும் என்றும் வாக்காளர்கள் இயல்பாக பதியும் நடைமுறை எப்போது கொண்டுவரப்படும் என்றும் கெம்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிம் யக் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த டத்தோ தாக்கியுடின் அதனை அமலுக்கு கொண்டு வர 2002ஆம் ஆண்டு தேர்தல் சட்டத்தில் ஆணையம் திருத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக கூறினார். அதோடு அது தொடர்புடைய இதர சட்டங்கள் விதிமுறைகள் போன்றவற்றிலும் திருத்தங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நோக்கத்திற்காக அரசாங்க நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள், அரசு சார்பற்ற அமைப்புகள் போன்ற தரப்புகளுடன் தேர்தல் ஆணையம் சந்திப்புகளை நடத்தி கருத்துக்களையும் கேட்டறிந்துள்ளது. எனவே இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்று வருவதால் அவை அனைத்தும் அடுத்த ஆண்டு ஜூலைக்குள் முடிவடைந்து 18 வயதை அடையும் ஒருவரை இயல்பாகவே வாக்காளராக பதியும் நடைமுறை அமலுக்கு வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுவதாக டத்தோ தாக்கியுடின் சொன்னார். சிஎம்சிஓ எனும் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமலில் இருக்கும் இக்காலகட்டத்தில் ஒரே சமயத்தில் ஒன்றாக சேர்ந்து தனிநபர் வாகனத்தில் பயணித்த 3 அந்நிய நாட்டவர்களுக்கு தலா 700 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 35 முதல் 39 வயதுக்கு இடைப்பட்ட அந்த மியான்மர் மற்றும் வங்காளதேச பிரஜைகளுக்கு கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அந்த அபராதத்தை விதித்தது. அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு 14 நாட்கள் சிறை தண்டனை விதிப்பதாக நீதிபதி அறிவித்தார். நிபந்தனைக்குட்பட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமலில் உள்ள பகுதிகளில் ஒரு சமயத்தில் 2 மட்டுமே தனிநபர் வாகனத்தில் பயணிக்க முடியும் என்பது விதிமுறையாகும்.